தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு என்பது ஆகஸ்ட் 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வுகள் என்பது நடத்தப்படுகிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நேரடி கவுன்சிலிங் மூலமாக, டைரக்ட் கவுன்சிலிங் மூலமாக இந்த சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு என்பது நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு பிரிவினர்களுக்கு யார் யார் வருவார்கள் என்றால் மாற்றுத்திறனாளிகள், அதே போல ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே போல எக்ஸ் ஆர்மி, அதாவது முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகள், அவர்களுக்கான இந்த கலந்தாய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதாவது அதனை தொடர்ந்து பொதுப்பிரிவு, அதே போல அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அந்த கலந்தாய்வுகள் எல்லாம் படிப்படியாக ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 என தனித்தனியாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படுவது வழக்கமாகும். அந்த வகையில் இந்த ஆண்டு, அதாவது 2026 2027 ஆண்டுக்கான இந்த கலந்தாய்வு என்பது ஆகஸ்ட் 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு நீட் தேர்வு என்பது 2 முறை நடத்தப்பட்டது. அதாவது இந்த நீட் தேர்வு முதலில் நடந்த பொழுது வினாத்தாள் கசிவு என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், இது கடினமாக உழைத்த மாணவர்களுக்கு செய்யக்கூடிய, அதாவது அவர்களுக்கு இறைக்கக்கூடிய துரோகம் எனவும் பல குரல்கள் என்பது எழுப்பப்பட்டது. நேர்மையான முறையில் நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விவாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இது ஒரு பெரும் விஷயமாக பேசப்பட்ட சூழலில் மத்திய அரசு உடனடியாக இதற்காக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இதற்கு தனியாக ஒரு விசாரணை குழுவும் அமைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களது படிப்பில் எந்த ஒரு தாமதமும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக நீட் மறுதேர்வு என்பது ஜூன் மாதம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்தே விரைவாக, அதாவது 15 நாட்களுக்குள்ளாகவே உங்களுக்கு ரிசல்ட்டும் வெளியிடப்பட்டது. அதாவது நீட் மறுதேர்வின் ரிசல்ட்டும் வெளியிடப்பட்டது. இதில் அதிகப்படியான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் தமிழகத்தில் இந்த எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மருத்துவ கலந்தாய்வுகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த எம்பிபிஎஸ் படிப்புகளுக்காக தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 72,633 விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டு இருக்கிறது. மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்கம் தரப்பில் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் தீர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்றவாறு இருக்கிறார்களா என்பதை ஆய்வு மேற்கொண்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில்டர் செய்யப்பட்டு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்செப்ட் செய்யப்படும். அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் கிட்டத்தட்ட 4,860 பேர் விண்ணப்பித்து இருக்கின்றனர். அதே போல ஸ்போர்ட்ஸ் கோட்டா, விளையாட்டுத்துறை சார்பாக 468 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இருக்கிறது. அதே போல முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகள் 524 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 212 பேர் விண்ணப்பித்து இருக்கிறார்கள். இதில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல சுயநிதி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய இடங்களுக்கான விண்ணப்பங்கள் என்பது கிட்டத்தட்ட 35,926 அப்ளிகேஷன்ஸ் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதே போல அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் கிட்டத்தட்ட 3,625 விண்ணப்பங்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதே போல சுயநிதி கல்லூரியில் இருக்கக்கூடிய பிடிஎஸ், அதாவது பல் மருத்துவ படிப்புகளுக்கு கிட்டத்தட்ட 26,956 விண்ணப்பங்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டதற்கான தகவல்கள் என்பது அந்தந்த மாணவர்களுக்கு அனுப்பப்படும், அல்லது அந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டு அவர்கள் யார் யார் செலக்ட் ஆயிருக்கிறார்கள் என்பதை அந்த மாணவர்கள் இணையதளம் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். அதே போல எம்பிபிஎஸ்ஐ பொறுத்தவரையில், அதாவது இளநிலை மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரையில் அரசு, அதாவது 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் கிட்டத்தட்ட 537 இடங்கள் என்பது இருக்கிறது. அதே போல எம்பிபிஎஸ் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 335 இடங்கள் என்பது இருக்கிறது. அதே போல சுயநிதி
செல்ஃப் ஃபினான்ஸ்டு கல்லூரிகளில் 202 இடங்கள் என்பது இருக்கிறது. ஸோ எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தவரையில் இந்த இடங்களுக்கான கலந்தாய்வுகள் என்பது தொடர்ந்து அதாவது நடைபெற இருக்கிறது. இந்த இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வுகள் தான் தற்போது நடைபெற இருக்கிறது. அதே போல பல் மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரையில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் கிட்டத்தட்ட 104 இடங்கள், அரசு பல் மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் 16 இடங்கள், அதே போல சுயநிதி கல்லூரிகளில் 88 இடங்கள் என்பது இருக்கிறது. பல் மருத்துவ படிப்பை பொறுத்தவரையில் இந்த இடங்களுக்கான கவுன்சிலிங் என்பது நடைபெறும். இந்த கவுன்சிலிங் செல்வதற்கு மாணவர்கள் ஒரு சில சான்றிதழ்கள் என்பது வைத்திருக்க வேண்டும். அதாவது இந்த ஆவணங்கள் கட்டாயமாக அவர்கள் வைத்திருக்க வேண்டும். இது இருந்தால் மட்டுமே அந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து எடுக்கப்படும். என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது நீட் யூஜி 2026 அனுமதி சீட்டு, அதே போல மார்க் ஷீட், அதாவது நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றதற்கான அந்த மார்க் ஷீட் என்பது நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நகல் ஒரு காப்பீஸும், அதாவது ஜெராக்ஸ் ஒரு காப்பீஸும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒரு காப்பீஸாகவும் தனித்தனியாக பிரித்து வைத்திருந்தால் ஈஸியாக இருக்கும். எனவே இந்த நீட் 2026 யூஜி மார்க் ஷீட் என்பது தேவை. அதே போல 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்புகளுக்கான மார்க் ஷீட்ஸ் என்பது அவசியமாகும். அதே போல அரசு பள்ளிகளில் பயின்றிருக்கக்கூடிய, அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அந்தந்த பள்ளிகளில் இருந்து போனோஃபைட் சர்டிபிகேட் என்பது பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இந்த 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அப்ளை செய்திருப்பதன் காரணமாக அதற்கான சான்றாக இந்த போனோஃபைட் சர்டிபிகேட் என்பது அவசியமாகும். அதே போல அந்தந்த பள்ளிகளில் இருந்து ஸ்கூல் சர்டிபிகேட் அல்லது டிசி, அதாவது அந்த மாணவர் இந்த அதாவது 2026ஆம் ஆண்டு வரை இந்த கல்லூரியில், அதாவது இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்திருக்கிறார் என்று அந்த ஒரு டிசி அல்லது ஸ்கூல் சர்டிபிகேட் என்பது எடுத்து செல்ல வேண்டும். அதே போல பர்த் சர்டிபிகேட், பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே போல பெற்றோர்களின் ஏதாவது ஒருவரின், அதாவது அப்பா அல்லது அம்மாவின் கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்பது முக்கியமாகும். இந்த ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் நீட், அதாவது மருத்துவ இடங்கள் கிடைக்குமா என்றால் அது நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதே போல் நீட் மதிப்பெண், தரவரிசை, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படையின் கீழ் தான் இந்த கவுன்சிலிங் என்பது நடைபெறுகிறது. எனவே ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் மருத்துவக் கல்லூரிகளில் சீட் கிடைக்குமா என்பது அது நிச்சயமாக கிடையாது. இதன் அடிப்படையில் தான் இந்த கவுன்சிலிங் என்பது நடத்தப்பட்டு அதன் பிறகு அவர்களுக்கான மருத்துவ படிப்பு அல்லது பல் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும்.